பாருங்களேன், ஒரு வீடை கட்டுறீங்க, அதில் ஒரு பொருள் சரியில்லை அப்படின்னு நினைச்சு அதை எடுக்கிறோம். கட்டுமான பணியில் ஈடுபடுறது, இது செய்யாத தக்கு போடு, இதை பண்ணு, அப்படி பார்த்து பார்த்து செய்கிறோம். அதே போல் என் எண்ணம் தப்பாக இருக்குது அப்படின்னா என் எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடியது யார்? நான் தான் மாற்றணும். அது மற்றவங்க உங்களுக்கு தெரியாது. நான் உள்ள என்ன வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா எது எனக்குள்ள இருக்கோ அதான் வெளியே வரும். அதான் என் வாழ்க்கையில் உயர்ந்து போயிட்டே இருக்கு. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் சரியானதா தவறானதா? நான் எதை யோசிக்கிறேன் பாருங்க. இல்லாத பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம் வச்சுங்களேன், இல்லாமே போயிடும். அசுத்தமான காரியங்கள் யோசிப்போம், அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நீ பார்த்தீங்க அப்படின்னா சிலவங்களுக்கு இப்படி இந்த ஏழ்மை மனப்பான்மை என்பாங்க. அதுக்கு பேர் ஏழ்மை மனப்பான்மை. இது ஆண்டவருக்கு பிடித்தமான ஆள். ஏன்னா ஏழைகளுக்கு பாங்க அப்படிலாம் பாட்டெல்லாம் போட்டிருக்கனால நம்ம ஏழையாவே நினைப்போம். அப்படி இருப்போம் அப்படின்னா என்ன ஒரு மாதிரி, ஆனா ஜெபம் என்ன இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அப்ப நம்முடைய எண்ணம் அப்படிங்கிறத நாம கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், தோல்வி மனப்பான்மை. சிலவங்களுக்கு வியாதியே இருக்காது, ஆனா வியாதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தாழ்மைங்கிற பேர்ல தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாகவே, குற்ற உணர்வு உள்ளவர்களாகவே இருப்பான். இப்ப இதெல்லாம் வரும் பொழுது ஆண்டவரே குற்ற உணர்வு எடுத்து போடுங்க, இந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க, அவர் போட மாட்டாரு. ஆல்ரெடி எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு என்ன அப்படியே இன்னும் சரியான அதை அகற்றிட்டு சொல்றவங்களேன், இந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், பேசி 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 அந்த எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கணும். அந்த எண்ணத்தை நாம் கட்டி எழுப்பும் பொழுது போக வேண்டிய இடத்துக்கு நாம் என்ன செய்வோம், கரெக்டாக போயிட்டே இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மிக பலவீனம் உள்ளதும் பலம் உள்ளதும். அது இதை நீ கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளை பலவீனப்படுத்தி கீழே கொண்டு போயிடும். இதை சரியா நீ கவனிச்சு அந்த எண்ணத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை வரும்.